பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம மீனாக இருந்துட்டு தங்கமயில ஒரு வழியாக அவங்க வீட்டில் சமாதானம் பண்ணி கையில் கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கமயில் இருந்துட்டு பணம் இருந்தால் தான் மரியாதை இருக்கு மீனா. இந்த வீட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கிற போது நரக வேதனையாக இருக்குது. சாப்பிட்ற போதெல்லாம் அப்படி கத்தி எடுத்து குத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்லா வேலைக்கு நல்லா சாப்பிட்றல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தண்ட சாப்பாடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுக்குறியா மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கக்கா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலியே கோயிலுக்கு வர சொல்லி அந்த இடத்துல போயிட்டு பேசுகிறாங்க. அந்த கடவுள் உனக்கும் சரியாக வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல, எனக்கும் சரியாக வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல. அவள் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே அவள் பொய் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. எல்லாமே பொய். படிப்பு, வேலை, அதுக்கு அடுத்ததாக வயசுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பொய் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, என் கேரக்டரை பற்றி அவள் தப்பாக பேசிட்டா. அதனால தான் வேண்டான்னு சொல்லி கோர்ட்டில் நான் டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே கோயிலுக்கு மீனா அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. உங்கள் மாமியார் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்களும் ரொம்ப முடியாமல் இருக்காங்க. நானும் வெளியில் வேலை போகிறதுனால அவங்கள சரியாக கவனிச்சிக்கவே முடியல. அதுக்காக ஏதாவது ஒரு ஆள் இருந்தால் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மயிலோட ஞாபகம் வருது. சரிக்கா நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரவணனும் அஞ்சலியும் கோயில் பேசிகிட்டு இருக்கிறத இதை மீனை பார்த்துடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.